அன்பு நிறை நெஞ்சங்களுக்கு தந்தை தாமஸ் கவான் டஃபி அவர்களின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக கல்வி மற்றும் மறைக்கல்விக்கு வித்திட்டவர், இறைபக்தியில் நம்மை ஈடுபடுத்தியவர், திருப்பலி, ஜெபமாலை, திவ்ய நற்கருணை, திரு இசை மூலம் இறை நம்பிக்கையில் தொடர்ந்து 3 தலைமுறைகள் பயன்பெற்றுள்ளோம். தந்தை டிஜியின் இறை விழிப்புணர்வு நம்பிக்கை பற்றாளர்கள் பயணிக்கிறோம். சுமார் 53 பகுதிகளில் தந்தைக்காக அவரிடம் வேண்டியும் நலம் வளம் பெற்று வருகின்றோம். அவர் காலத்தில் அவரை புனிதராகவே பாவித்து வாழ்ந்து வந்தார்கள். இன்று அவருக்கு நாம் 3ஆம் தலைமுறை. அவருக்காக திரு அவையின் இறை ஊழியர் நிலைக்கு உயர்த்திட தொடர்ந்து ஜெபிப்போம். திருப்பலி கருத்துக்களுடன் ஜெபிப்போம். இறை நம்பிக்கையில் பலம் பெற்று ஒன்றிணைவோம். பல நிலைகளில் தொடர்புடன் உண்மையான விசுவாசிகளின் நன்றியை பகிர்கின்றோம். இதன் நோக்கம் தந்தை டிஜியின் பக்தியை பரப்பவும் அதை வளப்படுத்துவதுமே. இதுதான் நமது முதல் பணி. சுயநலம் தவிர்த்து பொதுநலத்துடன் பயணிப்போம். தந்தை தாமஸ் கவான் டஃபி அவர்களின் கல்விப்பணி, இறைப்பணி, வேதியியற் பணி, மறைபரப்பும் பணி, இவைகளை நம் சிரமே கொண்டு உலகம் எத்திசையிலும் பரப்பி அவரை நமது திரு அவையின் புனித நிலையின் பல படிகளில் அவரை உயர்த்திட அவரின் உழைப்பால் விளைந்த கனிகளை சுவைக்கும் நாம் நன்றியுடன் ஒன்றிணைந்து அதற்காக ஜெபிப்போம். அவர் சேவைகளை அனைவருக்கும் பகிர்ந்து வாழ்வோம். இதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் தந்தை தாமஸ் கவான் டஃபியின் பெயரால் நன்றியை பணிவுடன் உரித்தாக்குகிறேன். நம்பிக்கைக்குள், திண்டி விடாதே. நன்றி. அன்புநிறை தந்தையின் பற்றாளர்களே, பரோகர அன்பாய், ஏழைகளின் கல்வி நாயகனாய், நம்மையெல்லாம் இறை வாழ்விலே விசுவாசத்துடன் திருப்பலியும் ஜெபமாலையும் நம்பிக்கைக்குரிய விதத்திலே திவ்ய நற்கருணை சந்திப்பு, திவ்ய நற்கருணை மாநாட்டிலே கலந்து கொண்டு அதன் உண்மையை விசுவாசத்தை வெளிப்படுத்தி நம் கிராமங்களில் வாழ்வாக்கிய தந்தை அவர்கள் இன்று கடந்த 1 வருடமாக இந்த பயணத்திலே இன்று தந்தை டிஜிடியின் இறை விழிப்புணர்வு அமைப்பாக 3 மறைமாவட்டத்தினுடைய பற்றாளர்கள் இணைந்து இந்த பயணம் மேற்கொண்டு வருகின்றோம். செல்லும் இடங்களெல்லாம் அவருடைய மூதாதையர்கள் பெற்ற விசுவாசத்தையும் அந்த பக்தியினுடைய ஜெபமாலையும் அவர் மூலமாக இன்று வரை 3ஆம் தலைமுறை கடந்து வந்திருக்கின்றோம். அதை நன்றியோடு நினைத்து திரு அவையிலே இறை ஊழிய நிலைக்கு உயர்த்துவதற்காக இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளுகிறோம். இந்த திரு பயணத்தை நாம் மேற்கொள்வதற்கு நம்முடைய முன்னாள் பேராயர் மேனாள் நம்முடைய சேயம் சின்னப்பா அவர்கள் நம்மை ஆசீர் வழங்கி தொடங்கி இருக்கின்றார். 3 மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அருட்பணியாளர்கள் நமக்கு வழிகாட்டத்துடன் ஆலோசனை தந்து தந்தைக்காக ஜெபிக்கவும் அந்த இறை உணர்வை பெற்றதை மக்களிடையே உணர்ச்சியோடு நாம் செயல்படுத்த இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய விசுவாசத்தை வளப்படுத்திய தந்தை அவர்கள் இன்று மேன்மை மிக்க நிலையில் அவர் இறை ஊழிய நிலைக்கு உயர்த்துவதற்காக கடந்த மாதங்களில் 23ஆம் தேதி அவர் பிறந்த நாளன்று ஒவ்வொரு மாதமும் அதை சிறப்பித்து கூடுகையை செய்து கொண்டு வருகின்றோம். அந்த கூடுகையிலே திருப்பலியும் நிறைவேற்றப்படுகிறது.
அவருக்காக வேண்டவும் அவரிடம் வேண்டவும் இந்த முன்னெடுப்புகளை நாம் செய்து வருகிறோம். கடந்த ஆகஸ்ட் 23ஆம் நாள் அந்த திருவிழாவின் நாட்களில் நாம் அவருக்கு கொண்டாடுவதை செய்யூரிலே நடத்தினோம். அங்கே செய்யூர், செங்காட்டூர், கே புதூர் சார்ந்த பகுதி வாழ் ஆசிரியர்கள், வேதியர்கள், ஓய்வு பெற்ற பணியாளர்கள், அருட்தந்தையர்கள், ஆறு தந்தையர்கள் இறை ஆசிரியரோடு நம்மை தொடங்கி அந்த கூடுகையை வழி நடத்தினார்கள். அங்கே அற்புதமான பகிர்வுகளை பகிர்ந்து கொண்டார்கள். செய்யூர் சார்ந்த ஜெயராஜ் அவருடைய துணைவியார் பல ஆண்டு காலம் எழுந்தரித்து நடக்க முடியாத சூழலில் தந்தைக்காக ஒவ்வொரு நாளும் வேண்டியதை தன் கணவர் மறந்தாலும் ஞாபகப்படுத்தி வேண்டியினுடைய பலன் இன்றைய பகிர்வாக இன்று எழுந்து நடந்து செல்வதை அவர்கள் பயணித்தார்கள். ஆகவே இந்த பயணம் இறை விசுவாசத்துடன் பக்தியுடன் செல்வதற்கு ஆகஸ்ட் 15ஆம் நாள் வேலந்தாங்கல் பங்கு குருவாக அவர் இருந்த நிலையில், அவர் முதல் பள்ளியை இங்கு தொடங்கிய நிலையில் இந்த தந்தையினுடைய இறை விழிப்புணர்வு அமைப்பின் செயற்குழு கூட்டமானது நம்முடைய தந்தை அருட்பணியாளர் தேவசகாய ராஜ் அவர்களுடைய தலைமையில் இந்த கூடுகை நடைபெற்றது. அப்போது இதுக்கான திட்டமிட்டல்களை நாங்கள் செயல்படுத்தினோம். இது பொருத்தமாக இருந்தது அந்த வேலந்தாங்கல் பகுதியிலிருந்து தொடங்குவதற்கு. ஆகவே ஒவ்வொரு 23ஆம் தேதி திருப்பலி நிறைவேற்றுவது, அவருக்காக ஜெபிப்பது, மேலும் அவர் செப்டம்பர் 28ஆம் நாள் அவர் விண்ணகம் சென்ற நாளை நினைவு கூர்ந்து ஒரு இந்த பேனரை உருவாக்கி இதை அனைத்து கிராமங்களிலும் அன்னை மரியான் சேனைகளிடம் அவர் பற்றாளரிடம் அதை தருவித்து அவரை நிலையை நாம் வேண்டுவத நிலையை தொடங்கியிருக்கின்றோம். அதை திண்டிவனத்தில் தந்தை அவர்கள் அந்த திருப்பலியை 23ஆம் தேதி அவருக்காக ஒப்பு கொடுத்து அன்றைய மரியாதை சேனைகள் ஆசிரியர்கள் இந்த கருத்துக்காக வேண்டி என்ற நிகழ்வை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே மேலும் இதை வலுப்படுத்துவதற்காக நம்மளுடைய நடுநிலைய முப்பணி மறைக்கல்வி இயக்குனர் அணியனே ஃபாதர் அவர்கள் இந்த செப்டம்பர் மாத தோழன் இதழிலே நம்மளுடைய டஃபி தந்தைக்காக மன்றாடுவதற்கான ஒரு செய்தியை அந்த இதழிலே வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த நடுநிலையத்திலே நம்முடைய பற்றாளர்கள் இந்த இறை விழிப்புணர்வு அமைப்பின் சார்பாக ஒரு தியான அரங்கும் ஒரு நாள் கூட்டரங்கும் செய்வதற்காக திட்டமிட்டிருக்கின்றோம். ஆகவே இது மக்கள் ஒவ்வொரு நாளும் அவரிடம் வேண்டவும் பயணிக்கவும் இந்த பக்தி முயற்சிகளை அவரிடம் பெற்ற அந்த பக்தியை, இறை பக்தியை மக்களிடம் இருப்பதை அறிந்து கொள்ளவும் அவர்கள் வளப்பெற்றுவதை சான்று பகரும் நிகழ்ப்பாக இது ஒரு அமைப்பாக செயல்பட்டு வளர்கிறது. இன்றைய நாளில் அதை பெருமையோடு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்து, பல நாடுகளிலிருந்தும் பல தேசத்திலிருந்தும் இதில் பயணித்தவர்கள், பயன்பெற்றவர்கள் நன்றி முகத்தான் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறார்கள். இதை மேலும் மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்தளித்து திண்டி விடாதே நம்பிக்கைக்குள் என்ற திண்டி விடாத விருது வாக்கை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களையும் இந்த அமைப்பிலே ஒன்றிணைத்து நம்முடைய ஒரே நோக்கம் இறை விசுவாசத்தை, பக்தியை நம் தந்தை கவான் டஃபி நமக்கு பயிற்றுவித்ததை மேலும் வளப்படுத்தி நம் கிராமங்களில் அவரால் வளம் பெற்றதுக்கு நன்றி தெரிவித்து இந்த நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.